சொல்றேன் 4 Okay, question. sir. Question number 4 sin rule also. dy dx தான் என்ன கொடுத்துக்கிறாங்க sec not tan root x ஓகேங்களா Sir, சொல்றேன் முதல்ல secant x பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே சார் tan ஆமா root x. ஒவ்வொன்றா தான் போகணும் சீக்வென்ஸோட Sir, ஃபார்முலா அப்ப secant x வந்து secant x tan x sir. அப்ப சீக்கன் எக்ஸுக்கு பதில் என்னது எக்ஸுக்கு பதில் இது ஃபுல் டைம் அப்ப சீக்கன் Oh, ஆஃப் okay, sir. டேன் ஆஃப் ரூட் எக்ஸ் இன்ட்டு டேன் ஆஃப் ரூட் எக்ஸ் கரெக்டா சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் இந்த மாதிரி எழுதணும் எக்ஸுக்கு பதில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இதனுடைய டெரிவேட்டிவ் வேல்யூ Okay, sir. டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் ரூட் எக்ஸ் சரிங்களா அப்ப என்ன வரும் சொல்லுங்க சீக்கன் ஆஃப் டேன் ஆஃப் ரூட் எக்ஸ் இன்ட்டு டேன் ஆஃப் ரூட் எக்ஸ் கரெக்ட்டுங்களா tan x என்ன tan x ஓட ஃபார்முலா என்னங்க Secant square x. அப்ப x இருக்கிறது எனக்கு ரூட் x இருக்குது கரெக்ட்டுங்களா அப்ப என்ன கிடைக்கும் Secant square root x. ரூட் x வெரி குட் இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் x Root x, sir. x பவர் 1/2 ரூட் x னா x பவர் 1/2 அப்ப சொல்லுங்க என்ன நடக்குது அப்ப Sir, அப்போ 1/2 x power 1/2. கரெக்டா சொல்லு x பவர் 1/2 கரெக்ட் x பவர் கரெக்ட் பவர் தப்பா சொல்லிக்கிற பாரு 1 minus 1/2. அதான் என்னாச்சு 1/2 எக்ஸ் பவர் -1/2 அது கீழே கொண்டு ரூட் எக்ஸ் மாதிரி இருக்கலாம் கீழே கொண்டு வந்து ரூட் எக்ஸ் அது ஜென்ரல் ஃபார்ம் எழுதலாமா அப்போ என்னாச்சு சீக்கம் ஸ்கொயர் ரூட் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஆஃப் டேன் ஆஃப் ரூட் எக்ஸ் இன்ட்டு டேன் ஆஃப் ரூட் எக்ஸ் டிவைடட் பை இந்த 2 கீழே இருக்குது இந்த எக்ஸ் பவர் -1/2 கீழே வந்தா எக்ஸ் பவர் 1/2 எக்ஸ் பவர் 1/2 ஓட வேல்யூ ரூட் எக்ஸ் சரிங்களா இதுதான் அதனுடைய டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன டவுட் இருக்குதா போட்டலாமா டவுட் இருக்குதா No, sir. சரி அதே ஐடியா ஃபிஃப்த் ஒன்று சொல்றேன் ஃபிஃப்த் வந்து யூ பை வி மெத்தட் சொல்லுங்க கொஸ்டின் நம்பர் 5 d by dx of sin ax plus b divided by cos cx plus b சொல்றாங்க என்ன மெத்தட் சொன்னேன் u by v மெத்தட் U by V, sir. இதுக்கு என்ன ஃபார்முலா u dash v minus u v dash divided by v square கரெக்டா இருக்குங்க Yes, sir. அப்ப u ஓட வேல்யூ என்ன sin of ax Sin of அப்ப u dash என்னது சைனோட டெரிவேட்டிவ் சைனோட டெரிவேட்டிவ் என்னப்பா காசா cos பட் இங்க என்ன இருக்குது a இருக்குது அப்ப என்னது a A cos AX plus B. அதே மாதிரி v ஈக்குவல் என்னது cos of cx plus b அப்ப v dash என்னமா வரும் அதே ஐடியா கொஞ்சம் v dash இருக்கு Minus sin மைனஸ் C minus sin cx plus b கரெக்ட்டுங்களா CX plus B. Okay. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க இந்த ஃபார்முலா எல்லா டைம் அப்ளை பண்ணலாமா அப்ப சொல்லுங்க as per ரூல் படி u dash வேல்யூ என்ன இது u dash அப்ப a இன்ட்டு cos of ax plus b இன்ட்டு b யோட வேல்யூ இது Yes, cos sir. of cx plus b மைனஸ் u யோட வேல்யூ இந்த வேல்யூ sin of ax plus b இன்ட்டு v dash வேல்யூ இது அப்ப என்னாச்சு மைனஸ் c இன்ட்டு sin of cx plus b டிவைட் பை v ஸ்கொயர் ஸ்கொயர் இவரோட ஸ்கொயர் அப்ப என்ன கிடைக்கும் cos ஸ்கொயர் cx plus b கரெக்டாமா சிம்பிளி பண்றது Correct. that is equal to இங்க பாருங்க இந்த மைனஸ் என்னாகும் பிளஸ் ஆயிடும் இந்த c வந்து முன்னாடி வந்துடுங்க அப்ப ஜெனரலா a into cos of ax plus b into cos of cx plus b மைனஸ் மைனஸ் பிளஸ் c முன்னாடி வந்துடும் எகைன் என்ன ஆகுது c
sin of ax into sin of cx plus b overall divided by cos square cx plus b. இதான் வந்து question number answer. இது டவுட் இருக்குதா கண்ணு? No, sir. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. நோட் பண்ணிட்டு போயிடுங்க. சிக்ஸ்த் வந்து நீங்களே ஆன்சர் சொல்லுவீங்களா? நான் எழுதுறேன், நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் எழுதி சும்மா தான் எழுதுறேன். சரிங்களா? சிக்ஸ்த் வந்து சொல்லுங்க. நான் எதுவுமே பேசல, நீங்க சொல்ல போறீங்க. சார் முதல்ல காஸ் எக்ஸ் கியூப் பண்ணணும் அப்படிதானே சார்? ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் சொல்லுங்க. சார் யூவி. கரெக்ட். அப்ப எழுதிக்கீங்க, தனித்தனியாக போடுங்க, அப்பதான் ஈஸி. யூ என்ன காஸ் எக்ஸ் கியூப் சொல்லிட்டேன், காஸ் எக்ஸ் கியூப். அப்ப இதோட டெரிவேட்டிவ் என்னடா கண்ணு? காஸ் எக்ஸ் கியூப் டெரிவேட்டிவ் என்னடா? சைன் 3x பவர் சைன் காஸ் ஃபங்க்ஷன் யாரு? காஸ் சைன். அப்ப மைனஸ் சைன் எக்ஸ் கியூபோட டெரிவேட்டிவ் என்ன? 3x². கரெக்ட்டுங்களா? 3x ஸ்கொயர். ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? மைனஸ் 3x² இன்ட்டு சைன் எக்ஸ் கியூப். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? நோ சார். சரி, அதே ஐடியா v டேஷ். ஃபர்ஸ்ட் v எழுதுங்க. v என்னது? sin ஸ்கொயர்னு வருது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. sin ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? sin x பவர் 5 ஹோல் பவர் 2. சரிங்களா? sin ஸ்கொயர் டைரக்டா பண்ண முடியாது, ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். சரிங்களா? மொத்தம் இதுல எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது? 3 ஃபங்க்ஷன் இருக்கு. டெரிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யாரோட டெரிவேட்டிவ்? n பார்க்கலாம். x பவர் n பார்க்கலாம். சரிங்களா? sin ஸ்கொயர்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. sin ஸ்கொயர் x டைரக்டா பண்ண முடியாது. ஸ்கொயர் வந்து என்ன பண்ணணும்? ஹோல் ஸ்கொயர்டா மாத்திட்டு டெரிவேட்டிவ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படியே sin ஸ்கொயர் டெரிவேட்டிவ் எடுக்கணும். சரியாப்பா? இது புரியுதா? சரிங்க சார். புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். sin மட்டும் இல்ல, cos tan இது வந்து ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரிடா கண்ணு? எஸ் சார். புரியுதுங்களா? அப்ப n வேல்யூ என்ன? 2. அப்ப சொல்லுங்க என்னாச்சு? v dash வேல்யூ 2 into sin x power 5 whole power 2 minus 1 வந்து 2 1 தான். 2 minus 1 1 தான். அதுக்கப்புறம் யாரோட டெரிவேட்டிவ்? சைனோட டெரிவேட்டிவ். சைனோட டெரிவேட்டிவ் என்னடா? காஸ் cos x power 5. அப்ப x க்கு எத்தனை எழுதுறாங்க? x power 5. 5x பவர் 4. வெரி குட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். அப்ப என்னாச்சு? இது மறுபடியும் again சிம்பிளிஃபை பண்ணா 5 into 2 10 x பவர் 4 முன்னாடி வந்துடும் into sin x power 5 into cos x power. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா இப்ப நம்ம அப்ளை பண்ணி போடலாம். என்ன அப்ளிகேஷன்? u v 4 dash equal to u dash v plus u v dash. u dash வேல்யூ என்ன? இப்பதான் கண்டுபிடிச்சோம். இது u dash. 3x square sin எழுதிக்கிங்க. minus 3x square sin x cube into v. v யாரு? இவங்க v. அது எப்படி எழுதலாம்? sin square x power 5 எழுதலாம். plus u. u வேல்யூ என்ன? cos x cube. u வேல்யூ என்ன? cos x cube. எழுதிங்க. cos x cube into v dash. v dash என்ன? இது ஃபுல்லா சேர்ந்து v dash. அப்ப என்ன? 10 into x power 4 into sin of x power 5 into cos of x power 5. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் என்ன? சரிங்க சார். டவுட் இருக்குதா? நோ சார். இங்க என்னது? 10 இருக்கு. அப்ப 10 முன்னாடி வந்துருங்க. அப்ப 10 into cos of x cube. x power 4 also இருக்குது. x power 4 முன்னாடி வந்துரும். x power 4 into cos of x cube sin of x power 5 cos of அவ்வளவுதான். சிக்ஸ்த்தோட நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல டவுட் இருக்கு? நோட் பண்ணல சார்.
செவன்த் நீ எயித்து சொல்லுவீங்களா இல்லை நான் சொல்லணுமா? கொஸ்டின் செவன்த் உள்ளது. ஒரு நிமிஷம் சார் பார்க்குறேன். சார் டூ கான்ஸ்டன்ட். ரூட் வந்து 1/2ன்னு மாத்திரலாம்ல சார்? ஓகே. அப்போ டூ கான்ஸ்டன்ட் நீங்க சொன்னது கரெக்ட். அப்போ என்ன சொன்னீங்க? ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. வெரி குட், கரெக்ட். சொல்லுங்க என்ன நடக்குது அடுத்தது? 1/2 வந்து கீழே வந்துடும் சார். ஃபார்முலா என்ன? கீழே இருக்கிற விட இது என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. எக்ஸ் பவர் 1/2. x/n சார். எஸ் சார். அப்போ என்னாச்சு? 1/2 இன்ட்டு ஹோல் பவர் என்ன கிடைக்கும்? 1/2 மைனஸ் 1. -1/2. அப்போ காட் எக்ஸ் கரெக்டுங்களா? காட் எக்ஸோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா இன்சைட் காட் எக்ஸ் என்ன இருக்குது? காட் எக்ஸோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா இவ்வளோ நேரம் இருக்கு. காட் எக்ஸோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்னது? சார் மைனஸ் cosecant square x. ஸ்கொயர் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். எகைன் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் வருது. அதனால எக்ஸ் ஸ்கொயர் திரும்ப டெரிவேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டெரிவேட் என்னது? 2x. கரெக்டுங்களா? ஓகே சார். 2 கேன்சல் ஆயிடும். கரெக்டுங்களா? இந்த 2x இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். அப்போ என்னாச்சு? மைனஸ் 2x இன்ட்டு இது முன்னாடி கொண்டு வந்துருங்க. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது? -1/2 கிடைக்குது சிம்பிளிஃபை பண்ணால். அப்போ கீழே வந்துடும். அப்போ கீழே எப்படி இருந்தால் -1/2னா ரூட் ஆஃப் காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ரூட் ஆஃப் காட் ஆஃப் கரெக்டுங்களா? டவுட்டா? இப்போ இது Noted sir. இந்த ஸ்டெப் புரியுதுல்ல? ரெண்டையும் Yes பண்ணா sir. 1/2. அது கீழே எழுதிட்டா 1/2னா ரூட். அதனால 1/2 ரூட் போட்டு கீழே எழுதிக்கணும். நெகட்டிவ் போடணும். சரிங்களா? சரிங்க சார். சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 8 ரொம்ப சின்னது தான். நீயே சொல்ல முடியும். சொல்லு, நான் பேசவே மாட்டேன். சொல்லுங்க கொஸ்டின் நம்பர் 8. சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்ன நடக்குது? இது சார் cos x ஓட டெரிவேட்டிவ் எழுதணும். எழுது. என்ன sin என்ன சைன்? மைனஸ் sin ரூட் எக்ஸ், அதுக்கப்புறம் 1/x/n ஃபார்முலா 1/2. ஓகே சார். அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சா? ஓகே சார். ஸோ அவ்வளோதான். இதுதான் பைத்தான் 2ல நம்மளுக்கு பேசிக் கொஸ்டின். அது 2 அட்வான்ஸ் கொஸ்டின். அதை வந்து நம்ம கடைசியாக நடத்தலாம். இப்போதைக்கு இந்த கொஸ்டின் வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா?